என்னடா வாழ்க்கை இது, எப்போதான் விடியும்னு தெரியலையே, தீராத கஷ்டம், தீராத தொல்லை, தீராத வியாதி, எதிர்காலமே என்னன்னு தெரியல, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இப்படியே போயிடுமா வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சமா நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தான் இந்த பதிவு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது கடன் தொல்லையாக இருக்கட்டும், உடல் நோயாக இருக்கட்டும், எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே பட வேணாம். உங்களுக்கு உண்டான அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் பெற்று நல்வாழ்வு நீங்கள் வாழ்வதற்கு உண்டான ஒரு பொன்னான நாள் வரவிருக்கிறது. அதை மறந்துடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. அதாவது 11ஆம் தேதி, இந்த மாதம் 11ஆம் தேதி என்ன அந்த புனிதமான நாள் அப்படின்னு பார்த்தா, மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து 354வது ஆண்டு அன்றைக்கு. என்னைக்குன்னா 11ஆம் தேதி மத்திய ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுடைய மடத்தில் 3 நாட்கள் சிறப்பு வைபவமாக அது நடைபெறும். என்னன்னா 10ஆம் தேதி பூர்வாராதனை அப்படின்னு சொல்லுவாங்க, 11ஆம் தேதி மத்திய ஆராதனை, 12ஆம் தேதி உத்தராராதனை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களாக அந்த செலிப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அந்த 11ஆம் தேதி திங்கட்கிழமை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி துன்பங்கள் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை சென்று பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மடத்துக்கு போயிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுங்கள். மடமே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்லேயே ஒரு ஃபோட்டோ இருந்தால் திருவுருவ படத்தை பூஜை பண்ணுங்கள். இல்லை ஃபோட்டோவும் இல்லைன்னா அன்னைக்கு காலையில் அவரை உங்கள் மனசால் நினச்சி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஐயா, அடுத்த வருடம் ஆராதனைக்குள்ளே என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் தரணும், உங்களுடைய பொற்பாத கமலங்களை சரணடைஞ்சுக்கிறேன், நிச்சயமாக தரணும், எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய அனுகிரகத்தை தரணும், என்னை வாழ வைங்க, என்னை உயர வைங்க, அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க.